சென்னை ஆவடியில் நடைபெற்ற விமானப்படை தேர்வில் ஆள் மாறாட்டம் தொடர்பாக வடமாநில இளைஞர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. வசூல் ராஜா MBBS பட பாணியில் தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்டவர்கள் சிக்கியது எப்படி? நீ போய் பரீட்சை எழுது, செஞ்ச உங்க அப்பா ஓகே இல்லைன்னா க்ளோஸ். வசூல் ராஜா MBBS படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியை போன்று போட்டித் தேர்வில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அதிகாரிகளின் சந்தேகத்தால் அம்பலப்பட்டு போய் உள்ளனர். தேர்வில் வெற்றி பெறுவதற்காக தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களின் உதவியுடன் குறுக்கு வழியில் தேர்ந்தெடுத்தவர்களின் பின்புலத்தில் உள்ள மொத்த கும்பலும் கூண்டோடு சிக்குமா? சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள விமானப்படை நிலையத்தில் LDC மற்றும் CMTD பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேர்வு எழுதினர். தேர்வு மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு சிலரின் செயல்பாடுகள் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. உடனே அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் பெரும் முறைகேடு அம்பலமானது. விசாரணையில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அமன்குமார் என்பவருக்கு பதில் 21 வயதான கௌரவ் என்பவரும், சுனில் என்பவருக்கு பதிலாக 27 வயதான அனிலும் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த ஆவணங்களை பரிசோதித்த போது அவையும் போலியானவை என்பது அம்பலமானது. மேலும் சவான் மற்றும் தீபக் ஆகியோரிடமிருந்து சட்டவிரோதமாக தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய GSM டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் என்ற தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டன. தேர்வின் ரகசியத்தையும் நம்பகத்தன்மையையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில் இந்த சாதனம் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமானப்படை அதிகாரி சத்யேந்திரகுமார் முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் 4 பேரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து போலி அடையாள ஆவணங்கள், மின்னணு தொடர்பு சாதனங்கள் மற்றும் தேர்வில் முறைகேடாக பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த பிற பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆள் மாறாட்டத்திற்கு பின்னால் செயல்பட்டது பெரிய நெட்வொர்க்கை கொண்ட மோசடி கும்பலா? மேலும் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு உள்ளது? வேறு மாநிலங்களை சேர்ந்த நபர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களில் போலீசாரும் விமானப்படை அதிகாரிகளும் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பூதாகரமாக வெடித்தது. தலைநகர் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்ததால் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சூழ்நிலையில் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பான விமானப்படை பணியாளர் தேர்விலேயே ஆள்மாறாட்ட மோசடி நடைபெற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக நுழைவுத் தேர்வு முதல் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளின் பாதுகாப்பு நடைமுறைகள் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்தியுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர்.